ஏன் இந்த பாரபட்சம்? பொள்ளாச்சி விஷயத்தில் எல்லோரும் போராடினார்கள். அதை நாம் குற்றமாக சொல்லவில்லை. போராட வேண்டும், போராடியது சரிதான். ஆனால் அரக்கோணம் மாணவி விஷயத்தில் ஏன் அமைதி காக்கிறார்கள்? ஏன் ஊமையாக இருக்கிறார்கள்? ஏன் கண்ணிருந்தும் குருடாக இருக்கிறார்கள்? ஏன் காதிருந்தும் செவிடாக இருக்கிறார்கள்? அந்த மாணவியுடைய அழுகுரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? அந்த காணொளிகளை நீங்கள் பார்க்கவில்லையா? ஏன் உங்களுக்கு அது குறித்து பேச முடியவில்லையா? என்ன காரணம்? அப்படி என்றால் உங்களுடைய ஆதங்கம், பெண்கள் மீதான உங்களுடைய கரிசனை, பெண்களுக்காக நீங்கள் பேசுவது, இவையெல்லாம் ஒருதலை பட்சமாகத்தான் பேசுவீர்களா? யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டுதான் பேசுவீர்களா? பாதிப்பை பாதிப்பாக பார்க்க மாட்டீர்களா? அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் எப்படி சரியானவர்களாக இருக்க முடியும்? பொள்ளாச்சி விஷயத்திற்கு ஒரு நிலைப்பாடு, அரக்கோணம் மாணவி விஷயத்திற்கு ஒரு நிலைப்பாடு. இதில் அதிமுக திமுக என்பதையெல்லாம் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆகுது, 48 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல. டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கலை. 19/5/2025 11:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க. உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஸ்டேட்மெண்ட் எடுக்க 4 மணிக்கு வந்தாங்க. 7:30 மணி ஆச்சு. 7:30 மணி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை. அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க. நான் ஸ்டேட்மெண்ட் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. டிஎஸ்பி சார் 5:30க்கு வராரு. 5:30க்கு அவரும் ஹோமுக்கு வராரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு. கொஷின் என்ன கேட்குறாருன்னா, இது ரிலேட்டடாக 20 பொண்ணு யார், 20 பொண்ணுன்னு சொல்கிறியே, 20 பொண்ணு யாருன்னு கேட்குறீங்க. யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். நான் அவங்களுக்கு பிடிச்சின்னு கொடுக்க முடியும் எந்தெந்த பொண்ணுன்ட்டு அப்படின்னு நான் கேட்டுட்டேன். ஃபோன் நம்பரை அக்யூஸ்டோட ஃபோன் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதில் அவனோட ஃபோன் நம்பரை சைபர் க்ரைமில் போட்டால் 20 பொண்ணா இல்லை 20க்கும் மேற்பட்ட பொண்ணான்னு கிடைக்கும்னு சொன்னேன். அதுவும் இல்லை. அதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கையில் என்னோடய புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் ராகுல் டிஎம்கே ஐடி விங்னு ஒரு ஐடியில் நான் போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் ஒரு இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி, எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை, தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோடய வீடியோவை ஃபேஸை ப்ளர் பண்ணி தான் போடுறீங்க. ஆனால் அவன் இப்போது என் ஃபேஸை அப்படியே போடுறாங்க. டிஎம்கே ஐடி விங் ராகுல்னுன்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸை அப்படியே தான் போடுறாங்க. ஒரு பொண்ணு தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அரிதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது. தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமாக சுற்றிட்டுருக்கான். அவன் தப்பு பண்ணுறான், என்னை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில சொல்கிறேன். ஆனால் எனக்கு வெளியில் போக முடியாமல், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வேறு, அவங்களையும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாமல் இன்டைரக்டாக வர பிரச்சனைகளாக சந்தித்தேன். போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா? இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் மீடியாவில் பேசின கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நானே தற்கொலை பண்ணிப்பணும்னு பயமாக இருக்குது. என் வாழ்க்கை கூட போனால் போட்டோன்னு தான் நான் வீடியோவுக்கு வந்தது. மீடியாவுக்கு இந்த தெய்வ செயல் என்னமோ நல்லவன் மாதிரி விட்டு வச்சுருக்காங்க. இன்னும் எஃப்ஐஆர் போடல. டிஜிபி ஆஃபீஸில் சிஐடி சார் ஸ்ரீநாத் அவர்கள் என்ன சொல்லி அமிச்சாருன்னா, நீ வீட்டுக்கு தைரியமாக போமா, உன்னோட மனுவில் எஃப்ஐஆர் கண்டிப்பாக போடப்படும்னு சொல்லி அமிச்சாரு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸாக இருந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இப்போ சுத்தமாக கிடையாது. சுத்தமாக அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லை. அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போனது எனக்கு சுத்தமாக அதில் உடன்பாடே இல்லை. முக்கியமான விஷயத்தை கேட்காம
நீங்கள் எப்படி ஸ்டேட்மெண்ட்டு நான் வெளில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. இவங்க ஏன் நான் மீடியாவுக்கு வந்து தைரியமாக பேசினேன், அப்போ தைரியமாக பேசின மாதிரி எனக்கு இப்போ நிலை அப்படி இல்லை. இந்த 48 மணி நேரம் இன்னையோட சேர்த்து இந்த நாளோட சேர்த்தா 3 நாள் ஆக போகுது. நான் சாட்டர்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண. உண்மையாக அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி. அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணான், இந்த மாதிரி என்னை சொல்கிறான். நான் தைரியமாக வெளில வந்து சொன்னேன். அவனை விட்டுட்டு நான் சொல்கிற வழியே வந்து அந்த 20 பொண்ணு யார், பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு 20 பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும்? பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே இல்லையா? நீங்கள் தான் பார்த்துக்கணும், பொதுமக்கள் தான் நீதி வாங்கி தரணுமே. அவனை சந்தோஷமாக வெளியே விட்டு அவனை பிடிக்கவும் மாட்டேன்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கான ப்ராசஸ் போதுனான்னு தெரியல. சரி, இந்த ராகுல் டிஎம் ஐடிவிங்கில் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் ஆனால் மீடியாவில் இருக்கவங்களே ப்ளர் பண்ணி போடுறாங்க. அது பார்த்துக்கிறேம்மா, அவன் நம்பர் இருந்தால் கொடு நீ என்கிட்ட கேட்குறாரு. அவன் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்க வேலையா எனக்கு? அவர்கிட்ட சொன்னால் அவர் என்கிட்டே திரும்பி கேட்குறாரு, நம்பர் இருந்தால் கொடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை. நம்மளால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது போல அப்படின்ற ஒரு இது தள்ளப்பட்டேன் நான். நீங்கள் தான் பெண்கள். நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்ப விரும்புகிறோம். அது என்ன கேள்வி என்றால், தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள், தமிழகத்தில் இருக்கின்ற பெண்ணிய செயற்பாட்டாளர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற மாதர் சங்கங்கள், தமிழகத்தில் பெண்களுக்காக தொடர்ந்து பேசி வருகின்ற நடிகர்கள், நடிகைகள், தமிழகத்தில் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் பாதுகாப்பு குறித்து பேசி வருபவர்கள் எல்லோரும் அரக்கோணம் மாணவி விஷயத்தில் மட்டும் ஊமையாகி போனார்களா, செவிடாகி போனார்களா, குருடாகி போனார்களா என்கின்ற கேள்வியைத்தான் நமது மேடை எழுப்ப விரும்புகிறது. நாம் இவர்களை குறை சொல்வதற்காக இந்த கேள்வியை எழுப்பவில்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. அரக்கோணத்தில் ஒரு கல்லூரி மாணவி கடந்த 1 வார காலத்திற்கு மேல் தொடர்ந்து பொதுவெளியில் ஊடகங்கள் முன்னிலையில் தனது பாதிப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் அனைத்து காவல் நிலையங்களிலும், மகளிர் காவல் நிலையங்களில், மேல் அதிகாரிகளை மாவட்ட காவல் நிலையங்களில் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த இடத்திலும் அவருக்கு நீதி கிடைக்கவில்லை. அவருடைய கோரிக்கை, அதாவது அவருடைய புகார் முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்குமே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அதை எப்படி தட்டி கழிக்கலாம், அந்த மாணவியை எப்படி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கலாம், அந்த மாணவி போராடி பார்த்துவிட்டு அவராகவே அதிலிருந்து விலகிச் செல்வது எப்படி என்பதைத்தான் இந்த காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தையும் அந்த மாணவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொதுவெளியில் பேசிவிட்டார். இன்னும் சொல்ல போனால் 2 நாட்களுக்கு முன்பாக அந்த மாணவி தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த மாணவி பதிவு செய்கிறார். இவ்வளவு தூரம் ஒரு மாணவி வெளியில் வந்து தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை எடுத்து சொல்லி, தான் மட்டுமல்ல தன்னை போன்று 20க்கு மேற்பட்ட 20 வயதை ஒத்த இளம்பெண்கள் அந்த நபரிடம் சிக்கியிருக்கிறார்கள். அந்த நபருடைய நோக்கம் அவர்களை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து கொள்வதாக ஒரு போலி திருமணங்களை செய்து அவர்களை தன்னுடைய மனைவிகள் என்று மற்றவர்களிடம், அதாவது மற்றவர்கள் என்றால் அரசியலில் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அவர்களோடு இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பார். அதன் பிறகு அவருடைய நோக்கம் அந்த பெரிய மனிதர்களுக்கு இந்த அப்பாவி பெண்களை பெருந்தாக்குவதுதான் அவருடைய நோக்கமாக, அவருடைய தொழிலாக இருந்து வந்திருக்கிறது. இதைத்தான் அந்த மாணவி பட்டவர்த்தமாக எல்லோருக்கும் சொல்கிறார். ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் அது குறித்து இதுவரை எந்த விவாதத்தையும் நடத்தவில்லை.
இங்கே இருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் அது குறித்து பெரிதாக பேசவில்லை. இங்கே இருக்கின்ற பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் அது குறித்து பேசவில்லை. இங்கு இருக்கின்ற மாதர் சங்கங்கள் அது குறித்து எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை. இங்கு இருக்கின்ற பெண் விடுதலை பேசுகின்ற அமைப்புகள் அது குறித்து களத்திற்கு வந்து போராடியதாக தெரியவில்லை. ஏன் இந்த பாரபட்சம்? பொள்ளாச்சி விஷயத்தில் எல்லோரும் போராடினார்கள். அதை நாம் குற்றமாக சொல்லவில்லை. போராட வேண்டும், போராடியது சரிதான். ஆனால் அரக்கோணம் மாணவி விஷயத்தில் ஏன் அமைதி காக்கிறார்கள்? ஏன் ஊமையாக இருக்கிறார்கள்? ஏன் கண்ணிருந்தும் குருடாக இருக்கிறார்கள்? ஏன் காதிருந்தும் செவிடாக இருக்கிறார்கள்? அந்த மாணவியுடைய அழுகுரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? அந்த காணொளிகளை நீங்கள் பார்க்கவில்லையா? ஏன் உங்களுக்கு அது குறித்து பேச முடியவில்லையா? என்ன காரணம்? அப்படி என்றால் உங்களுடைய ஆதங்கம், பெண்கள் மீதான உங்களுடைய கரிசனை, பெண்களுக்காக நீங்கள் பேசுவது, இவையெல்லாம் ஒருதலை பட்சமாகத்தான் பேசுவீர்களா? யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டுதான் பேசுவீர்களா? பாதிப்பை பாதிப்பாக பார்க்க மாட்டீர்களா? அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் எப்படி சரியானவர்களாக இருக்க முடியும்? பொள்ளாச்சி விஷயத்திற்கு ஒரு நிலைப்பாடு, அரக்கோணம் மாணவி விஷயத்திற்கு ஒரு நிலைப்பாடு. இதில் அதிமுக திமுக என்பதையெல்லாம் விடுங்கள். திமுக அதை வைத்து அரசியல் செய்தது அது அனைவருக்கும் தெரியும். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்று ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். அதன் மூலம் ஒரு சில சதவீத ஓட்டுகளை பெற்றார். அவர் ஆட்சியில் அமர்ந்தார். ஆனால் அப்பொழுது கூட அது தவறென்று நாம் சொல்லவில்லை. ஏனென்றால் பொள்ளாச்சியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. அப்படி நடந்தவுடன் அன்றைய முதல்வர் மிக சரியாக கையாண்டார். எல்லோரும் இப்போது சொல்கிறார்கள் நாங்கள் போராடினோம் அப்படி இப்படியெல்லாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாணவி புகார் கொடுத்த அன்றே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு சில நாட்களில் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு நபர் மட்டும் சில நாட்கள் கழித்து கைது செய்யப்பட்டார். அன்று எல்லாம் சரியாக நடந்தது. அப்படி இருந்தும் இதில் இன்னும் சரியாக யாருடைய குற்றச்சாட்டும் இல்லாத அளவிற்கு விசாரணை நடைபெற வேண்டும் என்று கருதி அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சிபிஐ வசம் அந்த வழக்கை ஒப்படைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் பொள்ளாச்சி விஷயத்தில் இன்று நீதி நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது. குற்றத்தை செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்படி சரியாக நடந்த பொழுதும் அன்று அந்த விஷயத்தை வைத்து அதிமுக ஆட்சி மீது அத்தனை கேள்விகளை எழுப்பியவர்கள் இப்பொழுது எங்கே சென்றார்கள்? குறிப்பாக பொள்ளாச்சி விஷயத்திற்கு பயங்கரமாக பொங்கி அழுத நடிகர்கள் நடிகைகள் எங்கே போனார்கள்? மாதர் சங்கங்கள் எங்கே போனது? அரசியல் தலைவர்களில் பெண் தலைவர்கள் மிக அதிகமாக பேசினார்களே. குறிப்பாக கனிமொழி போன்றவர்கள் எந்த அளவிற்கு பேசினார்கள்? தற்பொழுது ஏன் அரக்கோணம் மாணவி விஷயத்தில் வாயே திறக்கவில்லை? எதற்காக ஊமையாகி போனார்கள் என்பதைத்தான் நமது மேடை கேள்வியாக எழுப்புகிறது. நாம் இதில் அரசியல் கலந்து பேச விரும்பவில்லை. அதிமுக சொல்கிறது அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று. அது அவர்கள் சொன்னதற்கு இவர்கள் சொல்கிறார்கள் என்ற அளவில் கூட நாம் கடந்து செல்வோம். ஆனால் உண்மை என்ன? ஒரு மாணவி இங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அந்த மாணவி பொதுவெளியில் தனக்கு நடந்த அத்தனை பாதிப்புகளையும் பதிவு செய்திருக்கிறார். அந்த மாணவி காவல் நிலையத்தில் எவ்வளவு தூரம் அலட்சியப்படுத்தப்பட்டார், எவ்வளவு தூரம் மிரட்டப்பட்டார், எவ்வளவு தூரம் அலைக்கழிக்கப்பட்டார் என்பதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இத்தனை நடந்தும் அந்த மாணவிக்காக ஏன் யாருமே குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் நமது கேள்வி. இது நியாயமா? இது அறமா? ஏன் அந்த பெண் அல்லையா? அந்த பெண் மட்டுமா? அந்த பெண் என்ன கூறுகிறார்? நான் மட்டுமில்லை, அந்த நபரிடம் என்னை போன்று 20க்கு மேற்பட்ட பெண்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நபர் இந்த பெண்களை வைத்து பல பெரிய மனிதர்களை திருப்திப்படுத்துகிறார். என்னை கூட சில முக்கியமான நபர்களிடம் விருந்தாக்க பார்த்தார். அதிலிருந்து நான் விடுபட்டு வந்து எனக்கான பாதிப்பை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். மற்றவர்களால் சொல்ல முடியவில்லை. ஆகவே அவரிடமிருந்து அனைவரையும் காப்பாற்றுங்கள் என்று அந்த மாணவி முறையிடுகிறார், கெஞ்சுகிறார். இந்த விஷயத்தில் எதற்காக அனைவரும் அமைதி காக்கிறார்கள்? காவல்துறை குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அப்படி என்ன அவர் பெரிய தலைவர், அவருடைய பெயரை கூட நாம் உச்சரிக்க இங்கே நமக்கு மனம் வரவில்லை. பெயர் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள், தெய்வ செயலாம். நிச்சயமாக அவருடைய தாய் தந்தையர் அவர் பிறக்கும் பொழுது இவர் இவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை செய்வார் என்று நினைத்திருக்க மாட்டார்கள்.
அப்படி தெரிந்திருந்தால் அப்படி ஒரு பெயரை வைத்திருக்க மாட்டார்கள். ஆகவே அந்த பெயர் வைத்தவர்களையெல்லாம் நாம் முயற்சிக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இவ்வளவு கேவலமாக அந்த நபர் நடந்து கொண்டது தான் வேதனையாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நமது மேடை எழுப்ப விரும்புகின்ற கேள்வி என்னவென்றால், நீங்கள் பொள்ளாச்சி விஷயத்திற்கு பேசியதை நாம் குறை சொல்லவில்லை, அது வரவேற்கத்தக்கது. ஒரு தவறு நடக்கும் பொழுது, பெண்களுக்கு ஒரு பாதிப்பு நடக்கும் பொழுது எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும், அது சரிதான். ஆனால் அரக்கோணம் விஷயத்தில், அரக்கோணம் மாணவி விஷயத்தில் இப்படி அமைதி காப்பது தான் அறத்திற்கு புறம்பானது, நீதிக்கு புறம்பானது, நேர்மைக்கு புறம்பானது. ஆகவே தயவு செய்து இனியாவது ஊடகங்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பெண்ணிய செயற்பாட்டாளர்கள், மாதர் சங்கங்கள், சமூக ஊடகங்களில் பெண் உரிமை குறித்து, பெண் பாதுகாப்பு குறித்து பேசுபவர்கள் எல்லாம் இனியாவது குறைந்தபட்சம் அந்த அரக்கோண மாணவி விஷயத்தில் நீதியை நிலைநாட்ட இனியாவது தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நமது மேடை வலியுறுத்தி கேட்கிறது. செய்வீர்கள் என்று நம்புகிறது. நன்றி.